அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாய் இருப்போம். இன்றைய தினம் 8ஆம் திகதி 5ஆம் மாதம் 2025 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 25ஆம் நாள். இன்று ஏகாதசி திதி, உத்திர நட்சத்திரம், மரண யோகம். மகாவிஷ்ணுவை நினைத்து ஏகாதசி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் தனம், ரிஷபம் நட்பு, மிதுனம் சுபம், கடகம் பயம், சிம்மம் பரிசு, கன்னி வெற்றி, துலாம் ஏமாற்றம், விருச்சிகம் ஓய்வு, தனுசு நலம், மகரம் அமைதி, கும்பம் சலனம், மீனம் மறதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெண்களுக்கு உண்டான சில ஆன்மீக தகவல். ஆன்மீக ரீதியாக பெண்கள் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது. நாங்கள் பொதுவான தகவலை பார்த்தோம். சாம்பிராணி புடைகளை வாயால் ஊதக்கூடாது, விளக்க ஊதி அணைக்கக்கூடாது, கையிலோட விசிறி வச்சு தான் சாம்பிராணி போடணும், இதோட வாயால் ஊதினா எச்சில் படும். இது பொதுவான தகவல், எது செய்யக்கூடாது. இன்றைக்கு பார்க்க போகிறோம் குறிப்பாக பெண்கள் செய்யக்கூடாத சில விஷயங்களை பற்றி, பெண்களுக்குண்டான ஆன்மீக தகவல். இதை நான் முன்னுக்கும் பேசியிருக்கேன். பூஜை அறையில் தலை விரித்து கொண்டு பெண்கள் பூஜை செய்யக்கூடாது. பூஜை செய்யக்குள்ள கண்டிப்பாக தலை பின்னி இருக்கணும் அல்லது கட்டி இருக்கணும். தலை விதி கோலமாக பெண்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றுறதோ, இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதோ, சாம்பிராணி போடுவதோ, தூபம் காட்டுவதோ, ஊதுபத்தி காட்டுவதோ, தீபம் காட்டுவதோ, கற்பூர நீராஞ்சனம் செய்வதோ, தேவாரம் படிப்பதோ, மந்திர ஜபம் செய்வதோ, வழிபாடு செய்வதோ கூடவே கூடாது. தலைவிதி கோலமாக பெண்கள் சாமி ரூமுக்கு போகவே கூடாது. தலையில் கையை வச்சுட்டு பூஜை பொருட்களை தொடவும் கூடாது. அதனால் சாமி ரூமுக்கு போகணும்னு நினைச்சிங்கன்னா முதலே தலையை கட்டிட்டு, தலையை பின்னுங்கோ இல்லை கட்டி போட்டு கையை கழுவிட்டு சாமி ரூமுக்கு போய் சுத்தமாக வேலைகளை செய்யுங்கள். தலைவிதி கோலமாக பூஜை அறையில் கோலம் போடக்கூடாது. முதல்ல தலையை விரிச்சிட்டு கோலம் போடக்கூடாது. கோலம் போடுறோன்னா தலை கட்டி இருக்கணும், முந்தானை சொடி இருக்கணும், அடக்க ஒடுக்கமாக இருந்து போடணும். ஆண் குழந்தைகளுக்கு தாய் தலையில் குட்டக்கூடாது. எப்போவுமே ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் ஆண் குழந்தைகள், அதுக்காக பெண் பிள்ளைக்கு குட்டணும்னு நான் சொல்லலை. ஆண் குழந்தைகளுக்கு தலையில் குட்டக்கூடாது. தாய், ஒரு சுமங்கலி பெண் தன்னுடைய ஆண் குழந்தைகளுக்கு தலையில் குட்டினா அது பெரிய சாபம் போன்ற ஒரு அமைப்பு. எங்களோட தர்மசாஸ்திரம் வயதில் மூத்தவர்கள், முதியோர்கள், சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள் எல்லாம் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லிவிட்டு போயிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்ன சில விஷயத்திற்கு எங்களுக்கு காரணம் தெரியும், சில விஷயத்துக்கு காரணம் தெரியாது. காரணம் தெரியாது என்பதனால் அதை செய்யலாம், அவர்கள் சொன்னது தவறு என்று நினைக்கக்கூடாது. 10 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. கிரகணத்தை பற்றி சொல்லியிருந்தார்கள், எங்களுக்கு அப்போ தெரியலை. இப்போ விஞ்ஞானிகள் டெலஸ்கோப் எல்லாம் வச்சு பார்த்ததுக்கு பிறகு கிரகண காலம் விஞ்ஞானமே சொல்லுது, கிரகண காலத்தில் ஒரு பேட் வைப்ரேஷன் பூமியில் இருக்கும், அதனால் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் போகிறது நல்லதில்லைன்னு விஞ்ஞானம் சொல்லுது. இதையே 5000 வருஷத்துக்கு முன்னுக்கு சித்தர்கள் சொல்லியிருக்கணும், கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் போகக்கூடாது, கிரகண காலத்தில் சாப்பிடக்கூடாது. இப்போ விஞ்ஞானிகள் சொல்லிடணும், கிரகண காலத்தில் சாப்பிட்டா செமிபாட்டு தொகுதியில் பிரச்சனை வரும், அப்பயே சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இந்த விஷயங்கள் சிலது எங்களுக்கு தெரிந்திருக்கலாம், சிலதுக்கு காரணம் தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் பெரியவர்கள் சொல்வதை அப்படியே பின்பற்றி வாருங்கள்.
தாய் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய ஆம்பளை பிள்ளைகளுக்கு தலையில் குட்டுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அடிக்கிறன்னா ஒரு அடியுங்கோ, காலுக்கு கீழே தடியால் அடியுங்கோ, இல்லாட்டி முதுகுப்புறத்தில் கையால் அடியுங்கோ. தலையில் குட்டக்கூடாது. பெண் குழந்தைகளுக்கு கன்னத்தில் தாய் அறையக்கூடாது. பெண் குழந்தைகளை கன்னத்தில் அடைக்கக்கூடாது. ஆண் குழந்தைகளை குட்டக்கூடாது. இது ரெண்டும் தவறு என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றனர். கணவன் பெண்ணின் பின்புறமாக தட்டக்கூடாது. இதுவும் சாத்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கு. தலைவிரி கோலமாக படியை தாண்டக்கூடாது. ஒரு வீட்டு வாசல்லேருந்து ஒரு பிரயாணம் போகிறீங்கன்னா தலைவிரி கோலமாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எண்ணெய் தேய்த்து விட்டு அரிசி உப்பு பானையை தொடக்கூடாது. தலைக்கு நல்லா குளிக்கிறதுக்காக நல்லெண்ணெயை வச்சுட்டு சில பொம்பளையில் ஊற விடணும். நல்லெண்ணெயை வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தான் குளிப்பாக போவிடும். அப்படி நல்லெண்ணெயை தலைக்கு வச்சதுக்கு பிறகு குளிக்க போகிறதுக்கு முன்னுக்கு உப்பு பானையை தொடக்கூடாது. அதாவது பானை அரிசி வைக்கிற பானையை தொடக்கூடாது. உப்பு வந்து வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம். எண்ணெய் வச்சுட்டு தொட்டால் தரித்திரம் பெறும். அரிசி பானையை தொடக்கூடாது, உப்பு பானையை தொடக்கூடாது. அந்த நேரத்தில் சமையல் செய்வதை தவிர்த்து விடுங்கள். எண்ணெயை வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து தான் செய்யணும். பெண்கள் லக்ஷ்மி கடாச்சம் உள்ளவர்கள். வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் மகாலட்சுமி. பெண்களினுடைய நெற்றி வகுடு, இந்த தலை சீவன் இந்த வகுட்டில் குங்குமப்பட்டு வைப்போம். அந்த இடத்தில் பெண்களினுடைய நெற்றி வகுடில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். சுமங்கலி பெண்கள், குழந்தை பிறந்த பெண்கள்லாம் இதில் பொட்டு வைப்பினோம். மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். பெண்களுக்கு லக்ஷ்மி கடாச்சம் உண்டு. அதனால் இல்லத் தலைவி என்ற மனைவி என்றெல்லாம் சொல்கிறோம். பெண்கள் லக்ஷ்மி கடாச்சம் உள்ளவர்கள். பெண்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஒரு நாளும் பொம்பளைகள் சொல்லக்கூடாது. சில வீட்டில் பார்த்துருக்கேன், நாசமா போ என்ற வார்த்தையை அடிக்கடி ஒரு நாளைக்கு 20 தரமாவது சொல்லிவிடும். நாசமா போன்னு. சில பேர் அதை விட மோசமாகி செத்துப்போ, துளைஞ்சு போ, இல்லாமல் போ என்றெல்லாம் பிள்ளைகள் தாங்களே தங்களுடைய வயிற்றில் 10 மாதம் சுமந்து தங்களுடைய இரத்தத்தை பாலாக கொடுத்து வளர்த்த பிள்ளைகளை பார்த்து அப்படி சொல்கிற தாய் மாதிரி இருக்கணும். நாசமா போ, துளைஞ்சு போ, செத்து போ, இல்லாமல் போ, வெளியே போ, இந்த மாதிரி வார்த்தைகளை பெண்கள் லக்ஷ்மி கடாச்சமானவர்கள் அவர்கள் வாயிலிருந்து வார்த்தை பழித்துவிடும். அதனால் அந்த மாதிரி உங்களோட பிள்ளைகளே இல்லை, உங்களுடைய எதிரிகளை கூட சுமங்கலி பெண்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசாதீர்கள். சில பேர் சொல்கிறது எதுக்கெடுத்தாலும் எருமை மாடு என்று பேசணும். எருமை மாடு வந்து யமனினுடைய வாகனம். எருமை மாடுன்னு பேசுனீங்கன்னா யமன் வந்துடுவார், ஆயுள் குறைஞ்சிரும்னு சொல்கிறது. அதனால் எருமை மாடுன்னு பேசக்கூடாது. நாயே என்று பேசக்கூடாது. சில பேர் சனியனே என்று பேசிவிடும். சனீஸ்வரன் ஒரு தெய்வம், அவரை சொல்லி திட்டக்கூடாது. இந்த மாதிரி பெண்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஒற்றை உடுப்புடன் சாமி அறையில் பூஜை பண்ணுறோம். அதுதான் சில கோயிலெல்லாம் பாருங்கள், ஷோல் ஒன்று தருவினம். ஒத்தை உடுப்போட சாரி கட்டிட்டு போனால் ஓகே. ஒரு சுடிதார் போட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு ஷோல் ஒன்று போட்டுக்கொண்டு போகணும். ஒரு சாத்திரம் இருக்குது. ஆண்களாக இருந்தாலும் ஒத்த வேட்டியோடு பூஜை செய்யக்கூடாது. ஒரு சால்வையை கட்டிக்கொள்ளணும். பெண்களாக இருந்தால் ஒரு ஷோல் போட்டுக்கொண்டு போகணும். ஒற்றை உடுப்புடன் சாமி அறையில் வேலைகள் செய்யக்கூடாது. அதே மாதிரி சமைக்கும் போது நல்ல எண்ணத்துடன் சமைக்க வேண்டும். சமைக்கக்குள்ள தவறான எண்ணத்துடன் ஒரு பெண்ணு சமைச்சு அந்த உணவை மற்றவர்கள் சாப்பிட்டா அந்த உணவின் மூலமாக உங்களுடைய தவறான எண்ணங்கள் கடத்தப்படும். அதனால் சமைக்கக்குள்ள குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா படிக்கணும், கணவனுக்கு நல்ல தொழில் விருத்தி ஏற்படணும், நல்ல ஆயுள் கிடைக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் என்று குடும்பத்தை பற்றி நல்ல எண்ணங்களுடன் ஒரு பெண் சமைச்சு அதை பரிமாறினால் அதை உண்ணக்கூடியவர்களுக்கும் நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் உருவாகும். அதனால தான் வீட்டில் எப்பவும் பெண்கள் சமைக்கக்குள்ள சாமியை நினச்சி கொண்டு சமைக்கணும். அதனால தான் காலையில் எழும்பி குளித்து தலையை முடித்து சாமியை கும்பிட்டு விளக்கேற்றி பத்தி காட்டி சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கு பிறகு நல்ல மனசோட என்னுடைய குடும்பத்திற்காக நான் சமையல் செய்கின்றேன், இந்த உணவை உண்டு அவர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நினைச்சு கொண்டு சமைச்சிங்கன்னா நோய் நொடிகள் ஒன்றும் வராது. லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும், நிறைய காசு வரணும், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கணும்,
பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் என்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் நேர்மறையான எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறையான எண்ணங்களுடன் ஒரு பெண் சமைக்கும் போது அந்த சமையலை உண்ணக்கூடியவர்களுக்கும் நேர்மறையான எண்ணங்கள், பாசிட்டிவ் எண்ணங்கள், சிந்தனைகள் வாரத்துக்கு, நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தவறான எண்ணங்கள் வராது. இது சமைக்கிறது ரொம்ப முக்கியம். இது வீட்டில் சமைக்கிறதில்ல, கடையில் சமையல் வேலை செய்யக்கூடியவர்களும் நீங்கள் சமைக்கிறது 100 பேர் சாப்பிட்டு போகிறான். அதனால் நல்ல எண்ணங்களுடன் நல்ல சிந்தை, யார் சமைக்கிறீங்களோ நல்ல எண்ணம், உங்களுடைய எண்ணங்கள் உணவின் மூலம் பரிமாறப்படும். நான் முந்தி உங்களுக்கு ஒரு கதை செஞ்சுருக்கேன். ஒரு திருட்டு போன அரிசியை எடுத்து சமையல் செய்து அந்த சமையலை ஒரு முனிவர் சாப்பிட்டு அவர் அரசண்ட மாளிகையிலேருந்து ஒரு பொருளை திருடி கொண்டு போவார். அவர் பெரிய முனிவர், பொருள்களில் ஆசை இல்லாதவர், யோகி. ஏன் அந்த திருடோனும் எண்ணம் வந்ததாக இருந்தால் அவர் சாப்பிட்ட அரிசி திருட்டு போன அரிசி. ஒரு கடையில் ஒரு கல்லன் என்ன செஞ்சுக்கான், அரிசியை திருடி கொண்டே வீட்டில் வச்சுருக்கான். அதை போய் மன்னர் போய் அந்த கல்லனை பிடிச்சிட்டார். பிடிச்சதுனால அந்த அரிசி அரண்மனையின் கஜானாக்கு போயிட்டுது. அன்றைக்கி முனிவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடக்கல. அந்த அரிசியில் சமைக்கப்பட்ட உணவை உண்டதனால் அவருக்கு திருட வேண்டும் என்கின்ற பற்றே இல்லாத நல்ல முனிவர், யோகி, அவருக்கு திருட வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தது. அதனால் சாப்பாட்டு எங்களுடைய எண்ணங்களை மாற்றும். எனவே நல்ல எண்ணங்களுடன் பெண்கள் சமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.